இப்பொழுது பார்த்தீங்கன்னா, நகைகளாக எப்போதுமே நீங்க நகைகளா இனிமே வாங்கவே முடியாது. 1 கிராம் மோதிரம் வாங்கணும் அப்படின்னாலே, இப்பல்லாம் உங்களுக்கு எவ்வளோ ஆயிரும்? ரூ. 15,000க்கு மேல ஆமா. வந்துரும். ஸோ, அதனால நகைகளாக வாங்கி நீண்ட காலத்தில வைக்க போறேன் அப்படின்னா, நிச்சயமாக நகைகளா வாங்குறத தவிர்ப்பது நல்லது. ம். ஏன்னா நகைகள் நீங்க வாங்கும்போது கண்டிப்பாக அதுக்கு என்ன போட்டுருவாங்க? வேஸ்டேஜ் கண்டிப்பா போட்டுருவாங்க. மேக்கிங் சார்ஜ் ரூ. 200, ரூ. 300 தள்ளுபடி பண்ணலாம். ஆனா, 1 கிராம் வாங்குறீங்க அப்படின்னா, 1 மில்லிகிராமாவது அவங்க என்ன பண்ணிருவாங்க? அதில வேஸ்டேஜ் அப்படிங்கிற பேர்ல எடுத்துருவாங்க. ஸோ, அதனால நீண்ட கால நான் ஒரு 15 வருஷம் கழிச்சு தான் இந்த தங்கத்த வந்து நான் மறுபடியும் ரீயூஸ் பண்ண போறேன் அப்படிங்கும்போது, நகைகளாக வாங்குவது எப்போதுமே புத்திசாலித்தனமாக இருக்காது. ஓகே. நகைகளா நீங்க வாங்குறீங்கன்னா, அன்றைய தினமே அந்த நாட்கள்லயே போட்டு நீங்க உபயோகப்படுத்த போறீங்க அப்படின்னா மட்டும் தான் நகைகளா வாங்கலாம். ஆனா, நான் வந்து இப்ப வாங்கிறேன். ஆனா 20 வருஷம் கழிச்சு தான் நான் யூஸ் பண்ண போறேன் அப்படின்னு சொன்னீங்கன்னா, இப்பயே நீங்க அதிகமான அளவுக்கு நீங்க அங்க மேக்கிங் சார்ஜஸ் குடுத்தா ஒவ்வொரு நகைக்கும் நீங்க மேக்கிங் சார்ஜ் எக்ஸ்ட்ரா குடுத்து குடுத்து தான் நீங்க வாங்குறீங்க. ம். ஸோ அப்படி இருக்கும்போது, அ அந்த மாதிரி வாங்குவது என்பது, நகைகளாக வாங்கி குவிப்பது என்பது புத்திசாலித்தனம் கிடையாது. ஸோ அதனால நகைகளா வாங்குறோம் அப்படின்னு நெனச்சீங்கன்னா, நீங்க காயின்ஸா வாங்குறது தான் உங்களுக்கு புத்திசாலித்தனம்.